ஓகே, இந்த இரவேளையிலும் இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே நாம் தொடர்ந்து ஆவி மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதோடு 4வது வாரமாக இந்த ஆவி மனிதனை குறித்து பார்த்து வருகிறோம். ஏன் இதை ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள், நாம் ஆவியாக இருக்கிறோம். அதனால் புரிஞ்சுக்கணும், மனிதன் ஆவியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த சரீரத்தில் என்ன செய்கிறான்? வாழுகிறான். ரொம்ப ரொம்ப அடிப்படையான முக்கியமான வேதத்தின் சத்தியம் இது. இதை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வேத வசனத்தின் சத்தியமே நல்லா புரியும். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், நாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள தான் நாம் வெளிப்பாட்டின் அறிவை பெற முடியும். தேவனுடைய இருதயத்தையே புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நம்மையே நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அந்த சித்தத்திலே திட்டத்திலே நடக்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கிறது. எது வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, தேவன் எதுக்காக இந்த பூமியில் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நான் செஞ்சு முடிக்கணும். இயேசுவை போல இட் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சிலுவையில் மரித்தார் இல்லையா? பவுல் சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி நம்ம வாழ்க்கையின் நோக்கத்தை முடிப்பது தான் வெற்றிகரமான வாழ்க்கையாக நான் நம்புகிறேன். மற்றபடி ஒருவேளை உங்களுக்கு பெரிய உங்கள் பேர் பெருமைப்படையா, உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற லெவலில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இல்லாமல் இருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக இல்லாமல் இருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. தேவன் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் வாழணும், அதை செய்து முடிக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. அதைத்தான் தேவன் வெற்றியாக கருதுகிறார். பாருங்க, தேவனுடைய பார்வையில் எது வெற்றியோ அதை தான் நாமும் வெற்றியாக கருதணும். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித காரியங்களை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் வெற்றி அல்ல. அதான் ஒரு பெரிய ஒரு டாக்டரை குறித்து கேள்விப்பட்டோம் பாருங்க. அந்த டாக்டரு உலகத்திலே மிக சிறந்த ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக மாறிட்டார். உலகமே அவரை பாராட்டுது. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவை அமெரிக்காவிலே நடத்தினார்கள். எல்லாரும் ஆகா ஓகோன்னு அவரை புகழ்ந்தாங்களாம், எல்லாரும் பாராட்டினாங்களாம். அவர் மேடையில் வந்து நிற்கல, அவரை பேச சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் உண்மையாகவே நான் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா நான் டாக்டராக இருக்கணும்னு உண்டாக்கப்படலை, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு படித்தேன். ஆனால் எனக்குள்ள வேற ஒரு நோக்கம் இருக்குது. அதை நான் செய்யாததுனால நான் சந்தோஷமாக இல்லை, திருப்தியாக இல்லை. நீங்கள் எல்லாரும் பாராட்டினா கூட நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நாம் எதற்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும், வாழ வேண்டும், முடிக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் நமக்கு ஒரு திருப்தியை, நிறைவை கொடுக்கும். மற்றவங்க நம்ம என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. சரி, அப்போ நம்ம இந்த நோக்கத்தை இதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த ஆவி மனிதனை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியாக இருக்கிறான். பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது நான் கிடையாது, இதனுடைய சரீரம். உள்ளே இருக்கிற ஆவி தான் யாரு? நான் அந்த ஆவி மனிதனாய் உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த சரீரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது உங்ககிட்ட. இந்த பூமியில் நம்ம வாழுகிறோம், அதனால இந்த சரீரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அதே போல் அவரை போல நம்மையும் ஆவி மனிதர்களாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கியிருக்கிறார். இது குறித்தெல்லாம் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். ஏன் ஆவியாக உண்டாக்கியிருக்கிறாரு? ஆவியாக இருக்கிற மனிதன் தான் தேவனோடு உறவாட முடியும் பாருங்க. அதுக்காக தான் நம்மளை ஆவியாக உண்டாக்கியிருக்கிறார். அவரை போலவே உண்டாக்கியிருக்கிறார். அவரோடு உறவாடும்படியாக, அவரோடு பேசும்படியாக, பழகும்படியாக நம்மை அப்படி உண்டாக்கியிருக்கிறார். இது குறித்தெல்லாம் விளக்கமாக முந்தின செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதை எடுத்து கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, கடந்த வாரத்தில் நான் இந்த ஆவி மனிதனில் இருக்கிற ஒரு அபாரமான சக்தியை குறித்து சொன்னேன். அது என்ன? அன்பு. அன்பு என்கிற ஒரு அபாரமான சக்தி ஆவியில் இருக்கிறது. அது இந்த ஒரு வெளிப்புறமான ஒரு உணர்ச்சி கிடையாது. அப்படி எனக்கு எமோஷனலாக ஃபீலிங்காக இருக்குது, அது கிடையாது அன்பு. அன்பு என்பது உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியிலிருந்து புறப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர் இந்த மனதளவில் அதை
எமோஷனல், உணர்ச்சி பூர்வமான விஷயம் அப்படின்னு அன்பை குறித்து நினைக்கிறதுனால தான் அந்த அன்பு தோல்வி அடைகிறது. ஏன்னா உணர்ச்சி நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன செய்கிறது, மாறுகிறது. ஆனால் உண்மையான அன்பு என்ன செய்யாது, அது ஆவியிலிருந்து வருகிறது, அது மாறவே மாறாது. உங்கள் உணர்ச்சி மாறினாலும் மாறாது. நீங்கள் யார் இடத்துல அன்பு கூறுறீங்களோ அவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் அன்பு கூறுவது மாறாது. ஏனென்றால் அன்பு ஒருபோதும் ஒழியாது, அது எப்போதுமே கரெக்டாக இருக்கும். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் குறித்து கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு அபாரமான சக்தி நம்முடைய ஆவியில் இருக்கிறது. அதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்னவென்றால் விசுவாசம். ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பாருங்க. அன்புக்கு அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் விசுவாசத்தை தான் சொல்லுவேன். என்றால் இந்த அன்பினால் விசுவாசம் கிரியை செய்கிறது. இந்த விசுவாசத்தினால் நீங்கள் உலகத்தையே ஜெயிக்க முடியும். ஏன் அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த உலகத்தையே ஜெயிக்கணுமா, எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி போகணுமா, குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். அன்பினால் உலகத்தை அற்புதமாய் ஆள முடியும். அப்படி ஆளுகை செய்யும் போது எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அன்பும் விசுவாசமும் இணைஞ்சிருக்குது பாருங்க. அன்பினால் விசுவாசம் கிரியை செய்கிறது. விசுவாசத்தினால மலையே பெயர்க்கலாம், ஆனால் அந்த விசுவாசம் அன்போடு இணைந்து செயல்படுது பாருங்க. அன்பு இல்லாமல் உங்ககிட்ட பெரிய பவர் கொடுத்தா என்ன ஆகுறது? இப்போ உங்களால் என்ன வேணால் இந்த உலகத்தில் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பவர் உங்ககிட்ட கொடுத்துட்டா, அன்பே இல்லாத ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன வேணால் பண்ணிடுவீங்க, யாரானா அழிச்சு போட்டுருவீங்க இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய தேவனை குறித்து நிறைய பேர் கடவுளை குறித்து தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கடவுள் தான் அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அழிக்கிறாரு, நொறுக்கிறாரு, உடைக்கிறாருன்னு. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அவர் எல்லா தீமையும் என்ன செய்யறதில்ல, பண்றதில்ல. அப்படி அன்பாக இருக்கிற தேவன் நம்மையும் அன்பாகவே உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்த போது எல்லாம் கெட்டு போனது. இப்போ நாம மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். 2 Corinthians 5:17 இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? இங்க வெளியில ஒன்றும் நம்ம புதுசாகல, ஆனா உள்ளத்துல ஆவி மனிதனிலே புது சிருஷ்டியாக புது குழந்தை மாதிரி பிறந்திருக்கிறோம். அந்த ஆவியில தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த விசுவாசமும் ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை சொல்றேன் பாருங்க, இது ஆவி, நாம் ஆவி மனிதனா இருக்கிறோம், ஆவியிலிருந்து தான் அன்பு வருகிறது, ஆவியிலிருந்து தான் விசுவாசம் உற்பத்தி ஆகிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலன்னா பாருங்க, உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, மனோதத்துவ நிபுணர்கள், மனிதனை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள், இவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் என்ன நினைச்சிடறாங்க, மனுஷன்னா யாரு, இந்த சரீரம் உள்ளவன், வெறும் ஒரு மனதளவில் இருக்கிறவன், அவனுக்கு உணர்ச்சி இருக்குது, அவனால டிசிஷன் எடுக்க முடியும், கொஞ்சம் அறிவு இருக்குது, இவ்வளவுதான் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனிதனை அவர்கள் இப்படிலாம் நினைக்கிறதுனால மனுஷனா யாருன்னு அவங்க சரியா புரிஞ்சிக்கவே அவங்களால முடியல. சில காரியங்கள் அவங்க சொல்றது சரியா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வாழ்க்கையின் சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க சொல்ற அந்த மனது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. ஏன்னா மனதில் இருந்து அன்பு புறப்பட முடியாது, மனதில் இருந்து வெறும் உணர்ச்சி பூர்வமான விதத்தில் விசுவாசமும் புறப்பட முடியாது. அதனாலதான் மனிதனை வெறும் ஆத்துமா உணர்ச்சி அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை இந்த வெறும் சரீரம் மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? குடும்பத்தில் சிக்கலாகும், வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்க முடியாது, எதையும் ஜெயிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, வாழ்க்கையே உடஞ்சு போன மாதிரி ஆயிடும். நான் முதல் வாரத்தில் சொன்னேன், முறிந்த ஆவி ஆறால் தாங்கக்கூடும். உள்ளான மனிதன்ல பிரச்சனைன்னா, வளரலன்னா, பலவீனமா இருக்கிறான்னா எதையுமே செய்ய முடியாது. எளிமையா சொல்லணும்னா, இப்ப சரீரத்தில் நீங்க ஒரு 10 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, என்ன எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் செய்யற அளவுக்கு பலனா இருப்பீங்களா? கிடையாது, சோர்ந்து போயிருவீங்க இல்லையா? அப்ப அதே போல ஆவி மனிதனுக்கும் சாப்பாடு தேவை. அது என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்ப ஒவ்வொரு நாளும் அதை உட்கொள்ள 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 நாம பலன் அடைகிறோம். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் உள்ளவர்களாய் இந்த உலகத்தையே ஜெயித்து, பிரச்சனைகளை ஜெயித்து முன்னேறி செல்ல முடியும். சரி, அப்படிப்பட்ட விதத்துல நாம ஜெயிக்கணும், முன்னேறணும் சொல்லி தேவன் என்ன செய்திருக்கிறார்? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். ரோமர் 10வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி
சொல்லிடுறேன். ஏன் இந்த ஆவி மனிதனை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பாருங்க, மனிதன் பாவத்தில் விழுந்த போது ஆவியிலிருந்து தேவனுடைய வழிநடத்தும்படி வாழாம தன்னுடைய ஐம்புலன்களின் அடிப்படையில் வாழ பாவத்தினுடைய விளைவினால் மாறிவிட்டான். ஐம்புலன்னா என்னது? இந்த கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்வு, இந்த ஐம்புலன்களினால் ஆட்டி படைக்கப்படுகிறவனாய் மாறிவிட்டான். பார்க்கறதான் நம்புறான், கேட்கறதான் நம்புறான், நான் தொட்டாதான் நம்புவேன், வாசனை அடிச்சாதான் நம்புவேன், இப்படின்ற ரீதியில இந்த ஐம்புலன்களின் அடிப்படையிலே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் யாராவது ஒருத்தரை பிடிக்காத மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அவங்கள இவனால என்ன செய்ய முடியல, மனிதனால நேசிக்க முடியல. இன்னைக்கு நேசிச்சவங்கள நாளைக்கு வெறுத்துறான். ஏன்னா வெறுப்பின் உணர்வு வந்து விடுகிறது இல்லையா? ரொம்ப நேசிக்கிறேங்க, அவங்கள ரொம்ப நாள் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் கூட கொஞ்ச நேரத்துல பாருங்க, கொஞ்ச நாள்ல லவ் எங்க போச்சுன்னே தெரியாம போயிடுது. அதான் நிறைய பேர் லவ் ஃபெயிலியர்னு போய் முடிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஐம்புலன்களினால் ஆட்டி படைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் அப்படி உண்டாக்கப்படவில்லை. நாம் ஆவியிலிருந்து ஆளுகை செய்ய வேண்டும், ஆவியிலிருந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஆவியாய் இருக்கிறோம் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வெளிப்புறமா இருக்கிறதையே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க, மேக்கப் பண்ணுங்க, அழகா வச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் பண்ண வேணாம்னு ஒன்றும் வேதம் சொல்லலை. ஆனால் அதை விட ரொம்ப உள்ளான ஆவி மனிதனை கவனிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், அதிலே வளர்ந்து பலமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் வேளாவாரியா பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒருவேளை இந்த வசனம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த வசனத்துல என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்? விசுவாசம் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒன்று அப்படின்றத இங்க நம்ம தெளிவாக பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம், பாவ சாபத்திலிருந்து எப்படி மீட்கப்படுகிறோம் என்பதை குறித்து பவுல் எழுதுறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உள்ளத்திலே கொடுக்கப்பட்டது. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம், அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டோம். இது எப்படி நடந்ததா? இருதயத்திலே விசுவாசித்ததுனாலே நடந்தது. அதான் சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். பாருங்க, உலகத்திலே நிறைய பேர் நம்பிக்கை விசுவாசம் நிறைய பேருக்கு இருக்குது, உலக மக்களுக்கும் இருக்குது. இயேசுவை நம்பாத ஆட்கள், கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் கூட இதெல்லாம் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நாளைக்கு நல்லாயிரும், வாழ்க்கை முன்னேறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அந்த நம்பிக்கையானது ஒரு மனதளவில் நான் நாளைக்கு நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லாகும், ஏதோ பார்க்கிறத வச்சு ஏதோ கொஞ்சம் சில காரியங்களை யூகித்து சில காரியங்களை கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வந்து ஓகே நான் நல்லா இருக்கலாம் அப்படின்ற அளவில் நம்புறாங்க. பாருங்க, அந்த நம்பிக்கையை வச்சு நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க, முன்னேறாங்க. சில செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது சுய உதவி புத்தகங்கள் நிறைய இருக்குது. நான் நிறைய வாசிக்கிறேன். நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்களின் வியத்தகு சக்தி, இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் நான் நிறைய வாசிக்கிறேன். பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா அப்படியே உங்களை அப்படியே தூக்கி நிலைநிறுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ அற்புதமா, பாசிட்டிவா, ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. நிறைய ஐடியாலாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் மனதளவில் இருக்கிற நம்பிக்கை. அது மாறி பாருங்க. அதையே வச்சு நீங்க வாழ்க்கையை பெருசா ஓட்டி விட முடியாது. அந்த நம்பிக்கை உங்கள் பாவத்தை தீர்க்காது, அந்த நம்பிக்கை உங்கள் சாபத்தை தீர்க்க முடியாது. அந்த நம்பிக்கையினால நீங்க எல்லாத்துலயும் ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயிச்சு எல்லாத்துலயும் வெற்றிகரமா வாங்குற முடியவே முடியாது. இப்போ வேதம் சொல்லுகிற விசுவாசம் அது எங்க இருந்து வருகிறது? ஆவியில் இருந்து. இருதயம் என்று சொல்லும் போது எதை சொல்றாரு? உள்ளான மனிதனை, ஆவியை பத்தி பவுலுங்க பேசுறாரு. அது இருதயத்திலிருந்து என்ன செய்யலாம்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். சரி, இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, இயேசுவை நீர் தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து
உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு இல்லையா? இந்த விசுவாசம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு பாருங்க. நானும் ஒரு 10-13 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இயேசுவை தெரியும், 6 வயசுலேருந்து. ஆனால் நான் என்னுடைய 17வது வயதில் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். எங்கேருந்து திடீர்னு எனக்கு இயேசுதான் என் ஆண்டவர், என் பாவத்துக்காக இவர் தான் மரித்தார், தேவன் இவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார், நான் இப்போ சாக வேண்டியதில்லை, நான் பாவத்தில் இருக்க வேண்டியதில்லை, சாபத்திலே கிடக்க வேண்டியதில்லை, நான் நல்லா வாழலாம் அப்படின்ற நம்பிக்கை விசுவாசம் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு பாருங்க. அது தேவனே நமக்கு நம்முடைய இருதயத்திலே கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு பாருங்க. நீங்க இயேசுவை குறித்த ஒரு நற்செய்தி யாரோ சொல்லி யார் மூலமாவோ எங்கேயோ நீங்க கேட்டிருக்கிறீங்க இல்லையா? நான் சபையில கேட்டேன், சிலர் வெளியில இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, சில டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு, அப்படி நான் கேட்டேன். நீங்களே எங்கேயாவது கேட்டிருப்பீங்க இல்லையா? இயேசுவை பற்றிய அந்த நற்செய்தி, வார்த்தையா இருந்த தேவன் மாம்சமாகி வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த நற்செய்தியை கேட்டபோது நமக்குள்ள ஒரு பெரிய வேலை நடந்துச்சு. என்ன? பாவத்துல மரித்து போய் கிடந்த நம்மை, அது குறித்து ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே சொல்லிட்டே போனா அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, நாம இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றதை பத்தி பேசுறார். எப்படி கிடந்தோமா? அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்தோம். அக்கிரமம் என்று சொல்லும்போது செய்யப்படாத, செயல்ல வெளிப்படாத பாவம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் பாருங்க, வெளியில ஒன்றும் எதுவும் தப்பு செய்ய மாட்டாங்க, ரொம்ப பவ்யமா இருப்பாங்க, ரொம்ப உத்தமமா நிற்பாங்க, பார்த்தாலே எப்ப என்ன தங்கமான மனுஷன் அவர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ள ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பொறாமையும் வெறுப்பும் கசப்பும் கொலை பண்ணணுன்ற எண்ணங்களும் தேவையில்லாத அசிங்கமான எண்ணங்களும் இருதயத்துல நிறைஞ்சிருக்கும். ஒரு ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்ததே இல்லையோ? நம்ம எல்லாரும் அப்படி இருந்தோம்னு வேதம் சொல்லுது. நீங்க எப்படின்னு தெரியல. அப்படி அக்கிரமத்தில் இருதயத்துல பொல்லாதவர்களாய் நாம் கிடந்தோம், பாவங்களினால் மரித்து போய் கிடந்தோம். நம்முடைய செயல்களும் தவறாய் இருந்தது, தேவனுக்கு விரோதமா இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில கிடந்த நம்ம தேவன் என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். நீதிக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். இது எப்போ நடந்துச்சு? நீங்க இயேசுவை பத்தி கேள்விப்பட்டீங்களே. உங்களுக்காக அவர் ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டாரு. இப்போ வாழுகிற நேரத்தில் இயேசுவை பத்தி நீங்க கேட்ட அந்த நற்செய்தியின் மூலமாய் அந்த வார்த்தை உள்ள போகும்போது என்ன நடந்தது? இயேசு சொல்லுகிறார் யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்டபோது என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரை பத்தி, அவருடைய வார்த்தையை பத்தி. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது உங்க காதுக்குள்ள போகுது. ஆவியானவர் உங்க கூடயே இருந்து என்ன பண்றாரு? உங்களுக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கும்படியாக, நம்பும்படியாக உங்க இருதயத்துல போய், உங்க உள்ளான மனிதன்ல போய் வேலை செய்து மரித்து போய் கிடந்த, பாவத்தில் கிடந்த, சாபத்தில் கிடந்த நம்ம என்ன செய்து விட்டார்? உயிரோடு எழுப்பி விட்டார். அப்படிதான் நாம இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இதுதான் நடந்துச்சு. பல வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நம்ம திடீர்னு எப்படி ஏற்றுக்கிட்டோம்? தேவனே அங்கே நமக்கு ஒரு உதவியை செய்தார். அதை தான் இங்க தொடர்ந்து வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? நாம ரொம்ப நல்லவங்கன்றதுனால கிடையாது. நம்ம எப்படி புது சிருஷ்டியா புதுசா எப்படி பிறந்தோம்? நம்ம கரெக்டா எல்லாம் பண்ணதுனால கிடையாது, நம்ம ஒழுங்கா இருந்ததுனால கிடையாது. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அந்த கிருபையினால் அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த பாவ மன்னிப்பு, அந்த நீதி, இதெல்லாம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடிந்தது? விசுவாசத்தினால். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிருபையினால் தேவன் கொடுக்கிறார், விசுவாசத்தினால் நாம் எடுக்கிறோம். ஆனால் மரித்து போய் கிடந்த நமக்கு முதலாவது எப்படி விசுவாசம் வந்துச்சு? எப்படி இந்த இயேசுவை ஆண்டவர்னு ஏத்துக்கணும்னு எப்படி தோணுச்சு? எப்படி உள்ளத்துல அந்த எண்ணம் வந்துச்சு? அந்த நம்பிக்கை, விசுவாசம் எங்க இருந்து பிறந்துச்சு அப்படின்னா
முதல் முறையாக தேவனே அந்த விசுவாசத்தை நமக்கு கிஃப்டா, இலவசமா, ஈவாக கொடுத்தார். அதான் இங்க பவுல் சொல்றாரு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பரிசு அப்படின்றாரு. பாருங்க, கிருபை பரிசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வசனத்துல இன்னும் குறிப்பா என்ன சொல்றாரு, விசுவாசமும் பரிசுன்றார். விசுவாசமும் தேவன் தான் உங்களுக்கு கொடுத்தாருன்றார். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அதனாலதான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை முன்னிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஓட்டத்தில் ஓடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு விசுவாசத்தை யார் கொடுத்தா? தேவனே நம்முடைய இருதயத்தில், ஆவியில் நம்மை உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலதான் நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசத்தினாலதான் எல்லாவற்றையும் ஜெயிச்சு மலைகளையே பெயர்க்கக்கூடிய அளவுக்கு அபார சக்தியாக அந்த விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் எங்க இருக்குது? வெறும் மனதில் கிடையாது. வெறும் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற சில புத்தகத்தை படிச்சனால வர்ற அறிவுல கிடையாது அது. அதனாலதான் பெரிய பெரிய படிப்பாளிகள் கூட பாருங்க, அவங்களுக்குள்ள பெரிய விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் என்று வரும்போது ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்க. அவரை நம்ப முடியல அவங்களால. அதை யாரு கொடுத்திருக்கிறா? தேவனே நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் பாருங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பெரிய பல டிகிரி வாங்கின நாட்கள்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா தேவனுடைய காரியம் வரும்போது ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருப்பாங்க. தேவனோட ஒரு உறவு கிடையாது, தேவனை நம்ப மாட்டாங்க, தேவனத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியாது, தேவனுடைய எப்படி பேசணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நமக்கு அந்த விசுவாசத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆவியில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து விட்டார். இருக்குதா உங்களுக்கு விசுவாசம்? கண்டிப்பா உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்படையான அடையாளம் என்ன தெரியுமா? மீட்டிங்ல கலந்துருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை கேட்குறீங்களே, அதுவே ஒரு பெரிய அடையாளம். என்னெல்லாம் நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுண்டு. ஒரு காலத்துல என்னெல்லாம் கூப்பிட்டு சபைக்குள்ளலாம் உட்காரலாம் வைக்க முடியாது. இந்த மாதிரிலாம் உட்காந்து கேட்குற ஆள் கிடையாது. நான் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணா, வந்திருப்பா சபைக்கு வாப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதனாலலாம் நான் போகலை. ஒரு நாள் என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அவரே எனக்கு உதவி செய்தார். ஆவியானவர் என்னை உயிர்ப்பித்தார். அந்த விசுவாசத்தை அவரே கொடுத்தார். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஆனால் அன்னைக்குதான் புது சிருஷ்டியா 17 வயசுல பிறக்கிறேன் நான். ஆனா பிறந்த குழந்தைய அப்படியே இருந்துட முடியாது இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்? வளர வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் என்னும் சக்தி, அபார சக்தி நமக்கு உள்ள கொடுக்கப்பட்டாயிடுச்சு. முதலாவது எப்படி கொடுக்கப்பட்டது? இந்த சுவிசேஷத்தை கேட்டதுனால இந்த விசுவாசம் என்னும் சக்தி ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்தோம். மறுபடியும் பிறந்து விட்டோம், புது சிருஷ்டி ஆயிட்டோம். ஆவியில நல்லா ஆயிட்டோம், புது சிருஷ்டி ஆயிட்டோம். பாவம் நீங்கிருச்சு, சாபம் நீங்கிருச்சு. இப்ப புது சிருஷ்டியா இருக்கிற நாம, ஒரு குழந்தை போல இருக்கிற நாம என்ன பண்ணணும்? இப்ப உலகத்துல ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்யுது? வளருது இல்லையா? அப்ப அதே போல தேவன் விசுவாசத்தை கொடுத்துட்டாரு, புது குழந்தையா பிறந்துட்டோம். இப்ப அந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுல வளர 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 நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னேறி போக முடியும். ஒரு குழந்தை பிறகுது, ஒரு வயசு ஆனாலும் என்ன செய்யுது? நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? ஓட ஆரம்பிக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது என்ன செய்யுது? முன்னேறுது. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த கட்ட நாளைக்கு வளருது, ஸ்கூலுக்கு போகுது, படிக்க வைக்கிறோம், பெரிய ஆளா உருவாக்கி வந்துருது இல்லையா? ஒரு பலவானா மாறிடுது. ஆனா பிறக்கும்போது பாருங்க, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைலாம் 200 கிராம் 300 கிராம் 500 கிராத்துலாம் குழந்தை பிறகுது. சும்மா அப்படியே கொஞ்சம் சின்னதா இருக்குது. பார்த்தா இதுவா இவ்வளவு பெருசா ஆக போகுதுன்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் அந்த குழந்தை வளருவதற்கு, பெரிய ஆளா ஆகுவதற்கு தேவையான எல்லா சக்தியும் அந்த வித்தில் இருக்கிறது. அந்த வித்து குழந்தையாக உருவாகி வெளியில வந்திருக்கு இல்லையா? அதே போல நாம் தேவனுடைய வார்த்தை என்னும் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் புது சிருஷ்டியா பிறந்திருக்கிறோம். அப்ப அந்த அழிவில்லாத வித்து, அந்த வல்லமை அது நமக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்ப என்ன பண்ணணும்? வளர்க்கணும். குழந்தைக்கு டெய்லி என்ன பண்றோம்? இந்த பூமியில ஒரு சரீர பிரகாரமா ஒரு குழந்தை பிறகு என்ன பண்றாங்க? தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா வளருது. நமக்கு தாய்ப்பால் என்னது? ஆவி மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை. நான் அது முதல் வாரம் சொல்லும் போதே சொன்னேன். ஒரு வேத பகுதியை வாசித்து காண்பது உங்களுக்கு 1 பேதுரு
1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, எப்படி சொல்றார் பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். ஒரு குழந்தை பிறகுது இந்த பூமியில, அது தாய் பாலுக்கு என்ன செய்கிறது? ஏந்துகிறது, அழுகிறது, அதை வாஞ்சிக்குது இல்லையா? அதே போல நாம் திரு வசனத்துக்கு வாஞ்சியா இருக்கணுமா? குழந்தை அழுதுன்னு பால் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப நாம வசனத்துக்காக அழணும், ஏங்கணும்ன்றாரு. அப்படி ஏங்கும் போது என்ன ஆகுது? குழந்தை பால் குடிக்க குடிக்க என்ன செய்யுது? வளருது. அதே போல நாமும் வசனத்தை உட்கொள்ள என்ன செய்கிறோம்? வளருகிறோம். எந்த அளவுக்கு? முந்தின வசனம் சொல்றாரு, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல என்ன செய்யணுமா? இப்போ வளரணும். பாருங்க, பழைய மனிதனா பாவத்தில் கடந்த போது நமக்குள்ள பொறாமை, எரிச்சல், கோபம், தேவையில்லாத வஞ்சனை, ஏமாத்துற காரியங்கள், அசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ புது சிருஷ்டி ஆயிட்டோம். இப்போ அந்த பழையதின்படியே போகக்கூடாது, பழைய இந்த மனதளவிலேயே செயல்பட்டு இருக்கக்கூடாது, ஐம்புலன்ல தோன்றது பார்க்கறதெல்லாம் செய்யக்கூடாது, கேட்கறதெல்லாம் செய்யக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆவியில அவர் என்ன ஆவியானவர் உணர்த்துகிறார். அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். எப்படி வளருது? அதுக்கு தான் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நமக்கு பாலாக உணவாக கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படி இதுல வளருது? தொடர்ந்து வார்த்தையை கேட்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டதுனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் விசுவாசம் வந்துச்சு. மறுபடியும் ரோமர் 10வது அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வாசனம் இல்லையா? இப்போ 17வது வசனத்துக்கு வாங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப விசுவாசத்தினால மறுபடியும் பறந்தாச்சுப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை அவர் கொடுத்தாரு. இப்ப இந்த விசுவாசத்துல எப்படி வளர்றது? இன்னும் எப்படி பெருகிறது? தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்கும். கேட்க கேட்க விசுவாசம் வருகிறதாம். பாருங்க, இது பிரசனம் பண்ணும்போது எனக்கு என் காதுல நல்லா கேட்குது, எனக்கு விசுவாசம் பெருகுது, இன்னும் பெரிய ஒரு தைரியம் உண்டாகுது. தேவையில்லாத காரியங்கள், மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யுது? கலந்துக்குது, போகுது. உங்களுக்கு போகுதா? எனக்கு போகுது. பாருங்க, நானும் இதே பூமியில பிறந்து இங்கே தான் பிறந்து இதே ஊரில் பிறந்தான் வளர்ந்துருக்கிறேன். அதே பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த எண்ணெய் தான் அவர் மீட்டு எடுத்துருக்கிறார். நான் எல்லாத்துலேயும் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படி எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா ஆயிடல இல்லையா? என்ன செய்கிறான்? நான் ஒவ்வொரு நாளும் வளருகிறேன். சில நேரம் தவறுறேன், மறுபடியும் என்ன செய்கிறேன்? வசனத்துக்கு திரும்புகிறேன், வசனத்தை கேட்குறேன், வசனத்தை படிக்கிறேன். மறுபடியும் என்ன ஆகுது? எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், மனதளவில் வருகிற எண்ணங்கள், தவறான எண்ணங்களை என்ன செய்யுது? வசனத்தினாலே நான் ஆவியில வளர 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 மனதில் இருக்கிற தேவையில்லாத விஷயம் தான் கலந்துக்குது. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை என்ன ஆக போதும், நம்ம வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆக போதும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை நீங்குகிறது. கண்டிப்பா நல்லா இருக்கும், நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் பெருகுகிறது. எதனால? வசனத்தினாலே. இப்ப நான் சொல்றேன், விசுவாசம் ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகுது. அது எப்படி உற்பத்தி ஆகுது? வசனத்தினால உற்பத்தி ஆகுது. அந்த தேவனே நமக்கு கொடுத்தார் முதல்ல. இந்த வசனத்தினால இன்னும் அந்த விசுவாசம் பெருகிறது. பாருங்க, இந்த விசுவாசத்தை இன்னொரு விதமாக நான் சொல்லுவேன். முன்னாடி நம்ம பாவத்துக்கு கடந்த போது பாவமான தவறான காரியங்கள் மீது ஆசை, விருப்பங்கள் அதிகமா இருந்துச்சு இல்லையா? இப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட போது நமக்குள்ள விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை நோக்கமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த வார்த்தையை கேட்க கேட்க தேவன் என்ன பண்றாரு? இதன் மூலமாய் நமக்கு நல்ல நல்ல விருப்பங்களை, ஆசைகளை கொடுக்கிறார். இப்போ வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல ஆசை உண்டாகிறது. பிறகு ஆசைப்படுறதே தப்புன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு போதனை இருக்குது இல்லையா? சில மதங்கள்ல ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. புத்த மதத்தின் பிரதானமான ஒரு போதனை இது. நிறைய கிறிஸ்தவங்களும் அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆசையே படக்கூடாது, போ, எதுக்கும் ஆசைப்படாத, பொண்ணுக்கு ஆசைப்படாத, வெள்ளிக்கு ஆசைப்படாத, உலகத்துல எதுக்கும் ஆசைப்படாத, எந்த ஆசையுமே உனக்கு இருக்கக்கூடாது, பரலோகம் மட்டும்தான் ஆசையா இருக்கணும் அப்படின்றாங்க. பாருங்க, பைபிள் அதை சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தவறான ஆசை இருக்கக்கூடாதுன்றாரு, பண ஆசை இருக்கக்கூடாதுன்றாரு. ஆனா பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அப்ப வாழ்க்கை குறித்து நல்ல நல்ல ஆசையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் என்ன செய்யல? சொல்லல. இன்னும் கேட்டா நல்ல நல்ல ஆசைகளை அவரே கொடுக்கிறார்.
பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம், அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள் உண்டு பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன ஆகுது? ஒரு விருப்பம் வருது, ஒரு நல்ல ஆசை வருது. இந்த காரியத்தை நான் செய்யணும், என் வாழ்க்கையை நோக்கம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை இப்போ நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், இது என் வாழ்க்கையின் நோக்கம். உங்களுக்கு ஒரு தொழிலை செய்ய முடியும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆக முடியும், ஒரு டாக்டர் ஆக முடியும், இல்லை ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் ஆகும்படியாகவோ பாருங்க, எதுவுமே குறைவான வேலை கிடையாது. தேவன் அதற்காக உங்களை அழைத்திருப்பாரானால் அந்த நோக்கம் ரொம்ப பெரிய விஷயம். அதுல இருந்து தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையை உங்கள் மூலமாய் வெளிப்பட பண்ண விரும்புகிறார். அப்ப எந்த வேலையுமே குறைவான வேலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாம இந்த விசுவாசத்தில் வளர வளர நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த ஆசை விருப்பங்கள் வருகிறது. ஒரு நாள் நான் 12th படிக்கும்போது ரசிக்கப்பட்ட போஸ்ட்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு வந்துருங்க. என் கூட படித்த ஒரு பையன் அப்படி சொல்லியிருக்கிறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நம்ம பைபிள் காலேஜ் போகலாம், ஊழியம் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னான் பாருங்க. அப்போ எனக்கு ஐயோ நம்மளாம் அதுக்கு எங்கே போகிறது, நம்மளாம் அதுக்கு தகுதியே கிடையாது, நம்ம அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அப்போ என் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் பாருங்க, தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 20 வயது வரும்போது என்ன ஆகுது பாருங்க, இந்த 3 வருஷம் பல விதங்களில் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். கேட்க 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 எனக்குள்ள நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசமும் பெருகுகிறது. அது மட்டும் இல்லை, அதோடு கூட சேர்ந்து நான் தேவனுடைய இருதயத்தையே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதன் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையை நோக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். அப்ப இதுல எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருக்குது பாருங்க. வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதினால். அதனாலதான் நம்முடைய பிள்ளைகளை கூட அப்படி வளர்க்கணும். சரியான காரியங்களை சொல்லி சொல்லி என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வர 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 என்ன ஆகுது, ஆபிரகாம் குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். 100 வயதுல பிள்ளை இல்லாத அவனுக்கு பிள்ளை பெறும்படியான ஒரு பலனையே விசுவாசம் இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்தது. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி? தன்னுடைய இந்த சூழ்நிலைய, தன்னுடைய சரீரம் செத்து போனதை இதையே பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அவனுக்கு. தன்னுடைய மனைவியை பார்க்குறான், அந்த அம்மாவுக்கு வேற வயசாயிடுச்சு, பாட்டியா இருக்குது, இவர் தாத்தாவா இருக்கிறாரு. இதை பார்த்தா நம்பிக்கையே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டான் பாருங்க, அதை பிடிச்சுக்கிட்டான். இப்ப திரும்ப திரும்ப அதையே பேசுறாரு அவரு. பேச பேச ஆபிரகாமுக்கு என்ன வருது, பேசுறாரு, கேட்கிறாரு, 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சந்தேகமா இருக்குது, இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது. இதை கேட்க கேட்க உள்ளத்துல ஒரு பெரிய பலன் உண்டாகுது, விசுவாசம் பெறுகிறது. விசுவாசத்தில் வல்லவனாக மாறுகிறார் ஆபிரகாம். 100 வயதுல புதிய பலனோடு குழந்தையை இருவரும் பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. விசுவாசம் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்குது. அவ்வளவு வல்லமை வாய்ந்த தேவனுடைய வார்த்தை அது. அப்பேற்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையினால் வருகிற விசுவாசம் நம்முடைய ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை தொடர்ந்து நம்ம கேட்க சொல்லுகிறோம். நல்ல நல்ல விருப்பங்கள் உங்களுக்கு வரும், தொடர்ந்து வரும் பாருங்க. நீங்க தொடர்ந்து கேட்க கேட்க என்ன ஆகும், உங்க விருப்பங்கள் இன்னும் அதிகரிக்கும். வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், வீடு கட்டணும், ஆண்டவருக்காக இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும், அற்புதமா செய்யணும், பெருசா செய்யணும். வில்லியம் கேரின்ற ஒரு மிஷனரி சொன்னார் பாருங்க, தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய பாருங்கள் அப்படின்னாரு. அப்ப பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய மனதும் விசாலமாகும் தேவன் கொடுக்கிற ஆசை விருப்பங்களினாலே. அதனாலதான் இதை கேட்கறதுல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த கேட்க கேட்க விசுவாசம் வர வர பாருங்க, நம்முடைய ஜப வாழ்க்கை கூட மாறும். யோவான் 15வது அதிகாரம் பாருங்க. யோவான் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். பாருங்க, அவர்ல நிலைத்திருக்கிறத பத்தி பேசுறாரு. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி செடியில் இணைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா கனி கொடுக்கும் இல்லையா?
அப்போ உங்க வாழ்க்கை ஒரு அற்புதமான பலன் உள்ளதாக இருக்கணும்னா அவர்ல நிலைத்திருக்கணும்ன்றதை பத்தி பேசாதீங்க. நிலைத்திருக்கலன்னா என்ன ஆகும்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப என்ன ஆகுது? வசனத்தை கேட்க கேட்க பாருங்க, நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கிறது ஆவியில. அப்ப ஆவியில நிலைக்க நிலைக்க என்ன ஆகுது? ஆவியில இருந்து என்னது உற்பத்தி ஆகுதுன்னு சொன்ன? விசுவாசம் உற்பத்தி ஆகுது. அப்படி விசுவாசம் உற்பத்தி ஆகும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏன் செய்யப்படுமா? கண்டிப்பா பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு மார்க் 11வது அதிகாரத்தில் 24வது வசனத்துல இயேசு சொல்றார். அப்ப நம்ம கேட்கிறதையெல்லாம் பெற்றுக்கொள்வது எப்படி? ஜெபிக்கும் போதெல்லாம் எப்படி பதிலை பெற்றுக்கொள்வது? விசுவாசம் உற்பத்தி ஆக வேண்டும். அதுக்குதான் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம் வார்த்தையில் நிலைக்க நிலைக்க ஆவியிலிருந்து என்ன செய்யுது? உற்பத்தி ஆகிறது. சொல்றார் அடுத்த வசனத்துல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் ஸ்ரீசராயிருப்பீர்கள். இப்ப கடவுளே மகிமைப்படுற விதத்தில் நம்ம எப்படி வாழ்றது? அதுக்கு விசுவாசம் தேவை. இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகுது. அது எப்படி உற்பத்தி ஆகுது? வார்த்தையை கேட்பதின் மூலமாக. அப்ப தொடர்ந்து நாம நம்முடைய ஆவி மனிதனை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. பாருங்க, நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சரீரத்தை நல்லா பார்த்துக்கிறோம், எல்லாம் நல்லது, நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட ஆவி மனிதனுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் கொடுக்க வேண்டும். எந்த அளவு நீங்க அதிகமாக ஆவி மனிதனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு அபாரமான ஆற்றல் உள்ள மனிதனாக மாறிவிடுவீர்கள். அதனாலதான் நான் டைட்டில் வச்சேன், ஆவி மனிதனின் அபார ஆற்றல். அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை அளவிடவே முடியாதுங்க. எந்த விதத்திலும் அளவிட முடியாத அளவுக்கு வல்லமை ஆவி மனிதனிலே விசுவாசம் என்கிற விதத்தில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையை நீங்க எந்த அளவுக்கு அதிகரிக்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகரிக்க பண்ணலாம். நீங்க இப்போ ஒரு வேலை இல்லைங்க, அந்த அளவுக்கு எனக்கு நம்ப முடியலன்ற நிலையில இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா நீங்கள் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். இப்ப இருக்கிறத விட மகா பெரிய விசுவாசம் உள்ளவர்களாய் மாற முடியும். அப்படியே ஒரு ஜெயஜாண்டிகா மாற முடியும். விசுவாசத்துல மிகப்பெரிய ஆளா பாருங்க. ஆபிரகாம் குறித்து சொன்னேன் இல்லையா? ஆபிரகாம் ஆரம்பத்திலே அப்படியே எல்லாத்துலயும் கரெக்டா இருந்த ஆள் கிடையாது. தேவனை எல்லாத்துலயும் கரெக்டா நம்பினவர் கிடையாது. அவரு எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா உத்தமமா கரெக்டா இருந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வளர்ந்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை பேசி அதை சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு என்ன செஞ்சாரு? விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நாமும் விசுவாசத்தில் எப்படி ஆக முடியும்? நிச்சயமாய் வல்லவர்களாக முடியும். அதற்கு அவரே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார்? நம் ரட்சிக்கப்பட்ட போது துவக்கி வைத்திருக்கிறார். அப்ப துவக்கி வச்சவரு என்ன செய்யறாரு? முடிக்கிறதுக்கும் உதவி செய்யறாரு. விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதுல நம்மளுடைய பங்கு என்ன? நாம் ஆவியா இருக்கிறோம். அந்த ஆவியிலிருந்து விசுவாசம் உற்பத்தி ஆகிறது. அது எப்படி உற்பத்தி ஆகுது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் உற்பத்தி ஆகிறது. அப்ப நாம் தொடர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆவிக்கு உணவாக இருக்கிறது. வார்த்தையினால்தான் எல்லாம் பிறக்கிறது. ஆமா. அப்ப இந்த அபார சக்தி என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். இன்னைக்கு 1 யோவான் 5வது அதிகாரம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? தேவனால் நம்முடைய விசுவாசத்தினால் உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 1 யோவான் 5வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசு விசுவாசிச்சிருக்கீங்களா? நீங்க தேவனால் பிறந்துட்டீங்க, புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். போன வாரம் அந்த அன்பை பத்தி பேசினேன் நான். அந்த அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். அப்ப தேவனால் பிறந்த நாம என்ன பண்றோம்? தேவனையும் அன்பு கூறுகிறோம், மற்ற சகோதரர்களிடத்திலும் என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அதோட நிக்கல. அடுத்த சக்தி என்னது? விசுவாசம். 4வது வசனத்தை கவனிங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப ஒரு பெரிய ஜெய
ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்ககிட்ட இருக்குது, சக்தி இருக்குது. அது என்னது? விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் உலகத்தையே ஜெயிக்க முடியும். அடுத்த வருஷம் சொல்றாரு, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்ப நான் சொல்றேன், நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, உலகத்தை உங்களை விட வேற யார் ஜெயிக்க முடியும்? நீங்க தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்களை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உங்களை அன்றி உங்கள் பிரச்சனைகளை ஜெயிக்கிறவன் யார்? உங்களை அன்றி உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு முன்னேறுகிறவன் யார்? ஏனென்றால் நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசத்தை ஆவியில உள்ளான விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஏற்கனவே பெற்று விட்டீர்கள். அப்ப அதுல என்ன செய்யணும்? அதிகமாக நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த வெறும் ஐம்புலன்களின் அடிப்படையில என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நான் பார்த்தாதான் நம்புவேன், கேட்டாதான் நம்புவேன், தொட்டாதான் நம்புவேன், அந்த நிலையிலேயே என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. இல்லைன்னா மற்றவர்கள் பண்ணுறதை பார்த்துட்டு அதே மாதிரி இந்த உலகத்துல ஐம்புலன்கள்ல இந்த பொருட்கள் ரீதியா இருக்கிறத பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நாமும் என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த சரீரம் கிடையாது, நாம் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். ஆவியான தேவனோடு என்ன செய்திருக்கிறோம்? நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டா இருக்கிறது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு இணைந்து இருக்கிறோம். ஏன் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம்? ஏன் இந்த விசுவாசம் நாம் இன்னும் வளரணும்? எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா. அப்ப விசுவாசிக்கும் போது என்னது உண்டாகுது? பலன் உண்டாகுது. ஜபத்துக்கு பதில் பலன் உண்டாகுது. நீங்க எதை குறித்து தேவனிடத்துல விசுவாசிக்கிறீர்களோ அந்த விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வீர்கள். மட்டும் இல்ல, உங்க மேலேயே தேவனுக்கு மிகவும் பிரியம் உண்டாகி விடுகிறது. இயேசுவை விசுவாசிச்ச போது நீங்க எவ்வளோ உங்க மேல அவர் பிரியம் வைத்திருக்கிறார் தெரியுமா? மிகப்பெரிய பிரியத்தை வைத்திருக்கிறார். அப்படி நீங்க இயேசுவை விசுவாசி அவரை ஏற்றுக்கொண்ட போது என்னதான் நடந்துச்சுன்னா அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ஆரம்பிச்சுல கொடுத்தாரு உங்களுக்கு, அதுல நீங்க வளர முடியும். அது மட்டும் இல்ல, எபேசியர் 1:3 கவனிங்க. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆவியை பத்தி இவ்வளவு எம்பசைஸ் பண்றது தெரியுமா? இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். எங்க? ஆவியில. வெளியில பாக்குறது ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கு சில நேரம் இல்லையா? ஆனா நம்ம ஆவியில எப்படி இருக்கிறோம்? சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இந்த சரீரத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் உள்ளத்துல இருக்கிற ஆவி மனிதனா இருக்கிறேன், அவரோடு கூட இருக்கிறேன். அங்க விசுவாசம் என்னும் அபார சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாய் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் ஆவியில் தங்கி இருக்கிறது. இப்ப நான் விசுவாசத்தில் வளர 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 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்ப சரீரத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும், பார்க்கிற விதத்தில் வெளிப்படும். அது உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியங்கள், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறதா இருக்கலாம், கணவன் மனை உறவுல பலப்படுறதாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதாக இருக்கலாம், உங்க சரீரத்தில் நீங்கள் நன்றாக ஆரோக்கியமாக சுகத்தோடு வாழுகிறதாக இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது ஆவியில ரெடியா இருக்குது. எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? விசுவாசம் என்னும் அந்த அபார சக்தியின் மூலமாய் அது அப்படி என்ன செய்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், நாம ஆவியா இருக்கிறோம். தேவனும் நாமும் ஆவியில ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆவியா இருக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிற நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார், இடைபடுகிறார். எப்படி? வார்த்தையின் மூலமாக, தம்முடைய ஆவியானவர் மூலமாக. அப்ப தொடர்ந்து வார்த்தையை கேட்க கேட்க ஆவியில நம்ம பலப்பட பலப்பட தேவன் என்ன சொல்றாருன்னு நல்லா புரிய ஆரம்பிக்குது. தேவன் சொல்றது புரிய புரிய நமக்கு அது பெரிய வெளிப்பாடாக மாறுகிறது. நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாம் அடங்குது.
இந்த ஐம்புலன்களை பார்க்கும்போது காரியம் நடக்காது, முடியாது, வராது, இது எங்கே நடக்க போகுது, இது எங்கே நடக்க போகுது. பாருங்க, ஆபிரகாம் சொன்னா இல்லையா, குழந்தையே பிறக்காதுன்ற முடிவு பண்ணிட்டான். ஆபிரகாம் சாராள்கிட்ட வந்து தேவதூதன் வந்து சொல்றாரு, உற்பவ காலத்திட்டத்தில் 10 மாசத்துல வருவேன், உனக்கு குழந்தை உண்டாயிருக்குன்றாரு. அந்த அம்மா சிரிக்குது. அடுத்த வருஷம் வந்து உனக்கு குழந்தை உண்டாகணும், நீ குழந்தைய கையில வச்சிருப்பேன்னு தேவதூதர் சொல்றாரு. அந்த அம்மா சிரிக்குது. வயசான காலத்துல எனக்கு எங்கேயா இன்பம் உண்டாயிருக்க முடியும்? என்ன சொல்லுது, இந்த காலத்துல நானும் தாத்தா பாட்டியா இருக்கிறோம், நாங்க 2 பேரும் இப்ப ஹனிமூன் போறதா, இப்பவே எங்களுக்கு குழந்தை பிறக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு அந்த அம்மா சிரிக்குது. பாருங்க, நம்ம ஊர்ல பாருங்க, நான் விளையாட்டு கிராமங்களில் பேசுவாங்க இல்லையா, இந்த பாட்டி உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு சில கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ அந்த பாட்டியம்மா என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க இல்லையா. எதை நினைச்சு அவங்க சிரிக்கிறாங்க, இப்பவே எங்களுக்கு எப்படி இன்பம் உண்டாக முடியும், இப்பவே நாங்கள் எப்படி ஹனிமூனுக்கு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த அம்மா சிரிக்குது. ஆனால் அப்படி சிரிச்சு நம்ப முடியாத நிலையில இருந்தவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தமாக பலன் அடைகிறார்கள். புதிய பலன் அவர்களுக்குள்ள உண்டாகுது. உன் தேசத்திலே மலடு இருப்பதில்லைன்னு ஆசீர்வதித்திருக்கிறாரு. நான் பெரிய ஜாதியாக்குவேன் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆதியிலேயே பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாத பாவத்தினால் அவன் இழந்து போனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் மறுபடியும் அதை என்ன செய்யறாரு, மீட்டெடுக்கிறார், திரும்ப கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம இந்த புதிய உடன்படிக்கையில பாருங்க, பழைய உடன்படிக்கையில அவர்கள் ஆவியில புது சிருஷ்டியா பிறக்கவே முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் சிந்தப்படல, இயேசு மரித்து பாவம் சாவை எல்லாத்தையும் நீக்கல. அப்பவே அவர்கள் அப்பேற்பட்ட நிலையில வாழ்றதுக்கு தேவன் உதவி செய்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளவே இருக்கிறோம். அவங்கெல்லாம் கிறிஸ்துவ வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் அந்த நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்ற ஒரு வெளிப்பாடை பத்தி இயேசு யோவான் 8 சொல்றாரு. ஆபிரகாம் அப்பவே அதை குறித்து ஒரு வெளிப்பாடு பெற்றாராம், இயேசு வர போறாருன்றதை குறித்து. பாருங்க, இப்ப நாம அந்த இயேசுக்குள்ளேயே வாழ்றோம். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான விஷயம் பாருங்க, எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை கேட்டு இதை பெருசா எடுத்து தியானிக்க வேண்டும், பேச வேண்டும், அந்த விசுவாசத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். வளர 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 உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, ஆவியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்திலிருந்து என்ன செய்யும், விசுவாசத்தினாலே, ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகிற விசுவாசத்தினாலே பிறக்கும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்றார் இல்லையா. இருதயத்தில் உண்டாகிற அந்த விசுவாசம் உற்பத்தியின் மூலமாக வாய் பேசுகிறது, வாழ்க்கையில் அது நடக்கிறது. அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம், அப்படிதான் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும், அப்படிதான் பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அப்படிதான் வேலையை பெற்றுக்கொள்ள முடியும், அப்படிதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எல்லாமே அப்படிதான் நடக்கிறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்றோம். சும்மா சிலர் இந்த ஆவி மனிதனை புரியாததுனால, ஆவியில தான் அந்த விசுவாசம் உற்பத்தி ஆகுதுன்னு புரியாததுனால நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சொன்னா நடந்துருமா, நீங்க சொல்றீங்க அவன் சொன்னபடி ஆகுன்றீங்க, ஏசு சொன்னாருன்றீங்க, எங்க சொல்லிட்டே இருக்கிறவனும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. அவங்க எதுல இருந்து பேசுறாங்க, மைண்ட்ல இருந்து பேசுறாங்க. இந்த ஐம்புலன்ல இருந்து சும்மா கேட்டு ஏதோ மனதளவுல சும்மா அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நடக்காது, அப்படி நடக்கணும்னு இயேசு சொல்லலை. அதனாலதான் நான் ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த இருதயத்துல விசுவாசிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அப்ப விசுவாசம் எங்க இருக்குது, ஆவியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அந்த உற்பத்தி ஆகிற விசுவாசத்தினாலே நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும், எல்லா நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய விதத்தில் சகல விதத்திலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். நீங்க அப்படி அனுபவிக்கணும்னு தேவன் ரொம்ப விரும்புறார். நான் நினைக்கிறேன், நான் அதை தான் நம்புறேன். நீங்க அதை பெற்று அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இந்த சத்தியத்தை நீங்க கேட்குறீங்க. நீங்க இது வரைக்கும் எதை பெறலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலிருந்து விசுவாசம் உற்பத்தி ஆகிறது. அந்த விசுவாசத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க முடியும். நிச்சயமாய் சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்க பட்டிருக்கிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்க முடியும், நிச்சயமாய் பலிக்கும். அது நீங்கள் வருங்காலத்தில் இந்த மாம்ச கண்ணாலும் பார்ப்பீர்கள். ஆனால் அதற்கு முன்னாடி வெளிப்பாட்டின் அறிவோடு அதை பார்க்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல அற்புதமான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்.
எங்களை ஆவி மனிதனாய் உண்டாக்கி அதில் அன்பை ஊற்றிருக்கிறீர், விசுவாசத்தை துவைக்கி வைத்திருக்கிறீர். தொடர்ந்து அதில் வளர பெருக நீர் உதவி செய்கிறீர்கள் தாவே. நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி ஆவி மனிதனில் வல்லமையாய் பலப்பட விசுவாசத்தில் வல்லவர்களாக நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கத்தக்கதான விசுவாசம் உற்பத்தி ஆகட்டும். நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்த வெளிப்பாடை உண்டாக்குவீராக. மனக்கண்களை பிரகாசிக்க செய்யும்படியாய் செபிக்கிறோம். தங்களுக்குள்ள இருக்கிற அபார சக்தியை புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். இந்த சத்தியத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க, பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வல்லவர்களாக உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.